அடுத்தபடியாக ஆண்கள் அணி சார்பாக களத்தில் இறங்குறாங்க நம்முடைய லிசி ஆசிரியை அவர்கள். இறை இயேசுவின் நாமத்தில் இப்பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒன்று கேட்கிறேன். அனைத்து பணிகளும் பெண்கள் தான் செய்கிறார்கள் என்று சொன்னார்களே, எல்லா பணிகளையும் அவர்களால் செய்துவிட முடியுமா என்ன? ஒரு பங்கு என்று எடுத்துக்கொண்டால் என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு திருவிழா நாட்களிலும் ஆனாலும் சரி, இல்லை விழா நாட்களில் ஆனாலும் சரி, அந்த வேலைகளை எல்லாம் செய்வது யார் என்று கேட்டால் ஆண்கள்தான். ஏனென்றால் அந்த ஒரு விழா வருகிறது என்றால் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பது, அதற்கான நன்கொடையாளர்களை சந்திப்பது, அவர்களை சந்தித்து எப்படியெல்லாம் நன்கொடை பெற முடியுமோ அதை பெற்று அந்த விழாவினை சீரும் சிறப்புமாக செய்வது, மேலும் நம்முடைய பங்கிலே நடைபெறுகின்ற மாதம் நடைபெறுகின்ற முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் 25ஆம் தேதி நடைபெறுகின்ற நம் பாதுகாவலரின் புனித நாள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வது யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த ஆண்கள் தானே. இவர்கள் இல்லை என்றால் அந்த விழா நல்ல விதத்தில் நடைபெற முடியுமா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யார்கிட்ட போய் என்ன கேட்டு அதற்கான நடவடிக்கைகளை, அந்த உணவு ஏற்பாடுகள் செய்வது மற்றும் நன்கொடையாளர்களை கேட்டு இது மாதிரிங்க எங்கள் பங்கில் இது நடக்க இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட தரலைன்னாலும் கட்டாயப்படுத்தியாவது எப்படியாவது வாங்கி நல்ல விதத்திலே அந்த நம்முடைய விழாக்களையும் அதே மாதிரி நம்முடைய பங்கிலே நடைபெறுகின்ற அந்த திருவிழா நாட்களிலும் அனைத்து ஏற்பாடுகளையும் அலங்கார பணிகள் முதற்கொண்டு எல்லா பணிகளையும் செய்வது இந்த ஆண்கள் மட்டும்தான். வாரம் ஒரு முறை வந்து இந்த ஆலயத்தை தூய்மை செய்தால் மட்டும் போதுமா? மீதி பணிகளை எல்லாம் செய்வது யாருங்க? இந்த ஆம்பளைங்க தானே. இந்த ஆம்பளைங்க இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியுமா? அதே போல தாமதமாக வருகிறார்கள் என்று நம்முடைய சகோதரியின் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு. இந்த தாமதத்திற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் இந்த பெண்கள் தாங்க. ஏன்னா காலையில் எழுந்த உடனே அவங்க வேலை செய்யறதுக்கே முடியாது. இந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி அவங்கள ஒரு ட்ரிப் அடிச்சு, அதுக்கப்புறம் துணைவியாரை ரெடி பண்ணி அவங்கள ஒரு ட்ரிப் அடிச்சு, அதுக்கப்புறம் இவர் உள்ளே உட்காரத்துக்குள்ள பாதி பூசை ஆயிடும். அதுவும் அப்படியே குனிஞ்சு நெளிஞ்சு பங்கு தந்தைக்கு தெரியாம உள்ள உட்காருதுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு பெரிய சவால். ஒரு ஒலிம்பிக் போட்டியிலே கூட நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம பங்கு தந்தையினுடைய கண்ணில் படாம பாவம் இந்த ஆண்கள் அமர்வது என்பது எவ்வளோ பெரிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனை செய்கிறவங்களே இந்த ஆண்கள் தானுங்க. மறுபடியும் ஆண்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? இவங்க சொல்றாங்க இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி. நம்பிக்கைக்கு உதாரணமாக எவ்வளவோ பேரை நம்முடைய விவிலியத்திலிருந்தே காணலாம். அப்ரஹாமின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம யாரங்க சொல்றோம்? அப்ரஹாம சொல்றோம். அதே மாதிரி கட்டாந்தரை, அங்க தண்ணியே மழை பெய்வதற்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. அப்படி இருந்தும் கடவுள் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக நோவா என்ன பண்ணாரு? ஒரு பேழையை செய்தார். பேழையை செய்து இவன் என்ன பண்ணார்? கடவுளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டார். அவரும் ஒரு ஆண் தான். அதே மாதிரி எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவோ சொல்றாங்க, நீ ஆண்டவரை கடிந்து கொள் என்று சொல்கிறாங்க. அப்ப கூட யோபு என்ன செய்யல? ஆண்டவரை கடிந்து கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்டவரும் ஒரு ஆண் தாங்க. அதே மாதிரி கடவுளுடைய முதல் படைப்பே ஆண் தான். சிலுவை பாதையில சகோதரி சொன்னாங்க, சீமோன் கட்டாயத்தின் பேரில சுமந்தாருன். அந்த கட்டாயத்தின் ஆளால் கூட சுமந்தார் இல்லைங்களா? அப்படி சுமந்ததுனால தானே சிலுவை பாதையில 5வது ஸ்தலத்துல நம்ம இப்பழும் அவருடைய அந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீமோனுக்கு உதவினார் என்று நம்ம இன்னைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போல சீமோனை பார்த்து, நீ என் பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சீமோனை பார்த்து தாங்க சொன்னாரு. அவருடைய பேரால தான் திருச்சபையானது இன்று உருவாக்கப்பட்டது. அவருடைய அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன சென்றார்? உலகெங்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவித்தார். அவங்களும் போனாங்க, மறை சாட்சிகளா மரித்தாங்க. அத்தனை பேரும் ஆண்கள் தான். அதே போல ஆண்கள் இதை எப்ப பாரு இந்த பங்கை நம்ம எப்படியெல்லாம் உயர்த்தலாம் என்று இடைவிடாமல் யோசிச்சு கொண்டு மெழுகு திரி போல தங்களை உருக்கி கொள்கிறார்கள். அதே போல வேற இப்படி அன்று பார்த்தாலும் சரி, இன்று பார்த்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே ஆண்கள் தான் ஒரு பங்கினுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி